அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஆகஸ்ட் 15 என்று சொன்னாலே ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய மனதிலும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். காரணம், 1757 முதல் 1947 வரைக்கும் சுமார் 190 ஆண்டுகள் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் 15. எனவே ஒவ்வொரு வருடம் ஆகஸ்ட் 15 வருகிற பொழுதெல்லாம் நமது தேசத்தின் கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி இந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுடைய தியாகங்களை நினைவு கூறுவது வழக்கம். அப்படி ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் இந்திய தேசத்திற்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளின் தியாகங்களை எல்லாம் நினைவு கூறுகிற பொழுது நம்முடைய எல்லோருடைய வாயிலும் வருகிற வார்த்தை இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர் காந்தி என்றுதான். உள்ளபடியே காந்திஜியும் நேதாஜியும் தான் இந்தியாவிற்கு இறுதியிலே சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு முன்னால் உடலளவிலும் பொருளளவிலும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெருமளவு பங்காற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே கால் பதிப்பதற்கு முன்னால் கடல் மார்க்கமாக வந்து இந்தியாவை கைப்பற்ற முயன்ற போர்ச்சுகீசியர்களை இந்த இந்திய தேசம் எவனுக்கு கீழும் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 1500களிலேயே தங்களுடைய கடற்படையால் அந்த போர்ச்சுகீசியர்களை துரத்தி அடித்தவர்கள் குஞ்சாலி மரைக்கார் என்கிற முஸ்லிம் கடற்படை தளபதிகள். எனவே இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பேச துவங்கினாலே முஸ்லிம்களை பற்றி பேசாமல் அந்த வரலாறு முழுமை பெறாது என்கிற அளவிற்கு பெருமளவில் முஸ்லிம்கள் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே பங்காற்றி இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான சில நபர்களை மட்டும் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். முதலாவது மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் அவர்கள் 1750களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய இராணுவ அதிகாரியாக செயல்பட்டு பின்னால் ஆங்கிலேயர்களோடு ஏற்பட்ட சிறிய மோதலின் காரணமாக 1764 ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். மருதநாயகத்தை வீழ்த்தவே முடியாது என்று தெரிந்து கொண்ட அந்த ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்தோடு இருந்த சில நபர்களை லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த காசுக்கு விலை போன அந்த துரோகிகள் மருதநாயகம் அவர்கள் காலை தொழுகையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களுடைய தலைப்பாகையாலேயே அவர்களை கட்டி போட்டு ஆங்கிலேயர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். 1764 அக்டோபர் 15ஆம் நாள் மதுரை சம்மட்டிபுரத்திலே ஆங்கிலேயர்களால் மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். தங்களுக்கு எதிராக இனி யாரும் கிளர்ச்சி செய்யக்கூடாது, அப்படி கிளர்ச்சி செய்தால் அவர்களின் நிலைமையும் இதே போன்றுதான் ஆகும் என்று மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி தலையை திருச்சிக்கும், கைகளை பாளையங்கோட்டைக்கும், கால்களை தஞ்சாவூருக்கும் திருவிதாங்கூருக்கும் அனுப்பி மீதமுள்ள உடற்பகுதியை மதுரை சம்பட்டிபுரத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள். இரண்டாவது, மாவீரன் ஹைதர் அலி மன்னர் அவர்கள் 1762 முதல் 1764 வரைக்கும் நடைபெற்ற முதல் ஆங்கிலேய மைசூர் போரை நடத்தி பின்பு மீண்டும் 1780 இரண்டாம் மைசூர் போரை துவங்குகிறார்கள். அந்த போர் முடிவதற்கு முன்னாலேயே அவர்கள் மரணமடைகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அவருடைய மகனான மைசூர் வங்கி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1782 நடந்து கொண்டிருந்த இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரை கையில் எடுத்து 1784 ஆங்கிலேயர்களை சமாதான உடன்படிக்கைக்கு வர செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 1790 முதல் 92 வரைக்கும் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்கிறது. அதற்கு பின்னால் மீண்டும் 1799 நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்கிறது. இந்த நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்கிற பொழுது திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வீழ்த்தவே முடியாது என்று அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானுடைய அமைச்சர்கள் ஒருவரான மீர் சாதிக் என்பவனை லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். ஆங்கிலேயனுக்கு உலை போன அந்த மீர் சாதிக் என்கிற துரோகி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு துரோகம் செய்கிறான். ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிடுகிற பொழுது அவர்கள் உள்ளே நுழைவதற்காக வேண்டி கோட்டையினுடைய வாசல்களை எல்லாம் திறந்து கொடுக்கிறான். அந்த ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையை முற்றுகையிடுகிற பொழுது திப்பு சுல்தானோடு இருந்த சில நபர்கள் நாம் ரகசிய பாதை வழியாக இருந்து தப்பிச் சென்று வேறு கோட்டையில் இருந்த ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது 1000 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் கர்ஜிக்கும் புலியாக வாழ்வதை மேல் என்று கர்ஜித்து அந்த போராட்ட களத்தில் இறங்கி போராடி ஆங்கிலேயனால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான்காவது, பகதூர் ஷா மன்னர் அவர்கள் 1857 டெல்லியில் ஆங்கிலேயருக்கு எதிரான பெரும் கிளர்ச்சி வெடிக்கிறது. அந்த கிளர்ச்சியின் அடையாள தலைவராக மக்கள் பகதூர் ஷா மன்னர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த கிளர்ச்சிகளை ஈடுபட்டதற்காக வேண்டி பகதூர் ஷா மன்னர் அவர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள்.
பின்பு 1862 அந்த ரங்கூன் சிறையிலே அவர்கள் மரணமடைகிறார்கள். தங்களுடைய தாய் நாடான இந்திய தேசத்திலே தங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற மிகுந்த ஆசை கொண்டவர்கள் பகதூர் ஷா மன்னர் அவர்கள் அந்த வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்காததை எண்ணி வேதனைப்பட்டு ஒரு கவிதையில இப்படி அவர்கள் எழுதுவார்கள். கித்னா பத் நசீப் ஜாஃபர், ஜாஃபர் எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டவசாலி, தஃபன் கேலிய தோகஸ் ஜமீன் பீன் நாம் இலை கொய்யார்மே, தன்னுடைய சொந்த நாடான தாய் நாட்டிலே அடக்கம் செய்வதற்கு 2 கஜம் நிலம் கூட கிடைக்கவில்லையா என்று மிக வேதனையோடு அந்த கவிதைகளை எழுதியிருப்பார்கள். 5வது மௌலவி அஹ்மதுல்லா ஷா அவர்கள் அதே 1857 ஆண்டு நடந்த கிளர்ச்சியில ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் படையை திரட்டி போராடியவர்கள் மௌலவி அஹ்மதுல்லா ஷா அவர்கள் 1858 ஆங்கிலேயர்களால் அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். 6வது பேகம் ஹசரத் மகள் அவர்கள் அதே 1857 ஆண்டு நடந்த கிளர்ச்சியில லக்னோ மற்றும் அவட் என்கிற பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் படையை திரட்டி போராடி அந்த போராட்டத்தினால் சர் ஹென்றி லாரன்ஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி கொலை செய்யப்படுகிறார். பின்பு 1857 நடந்த அந்த கிளர்ச்சி தோல்வியடைகிறது. கிளர்ச்சி தோல்வியில் முடிந்தாலும் முஸ்லிம்களுடைய இந்த இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டம் என்பது அதோடு முடிந்து விடவில்லை. பின்பு 1915 மஹ்மூத் அல் ஹசன் தேவபந்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர்கள் மற்றும் சில உலமாக்களை இணைத்து ரேஷ்மி ருமால் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை துவங்குகிறார்கள். பட்டு துணியிலே அவர்கள் கடிதம் அனுப்பி கொண்டதால் இந்த இயக்கத்திற்கு ரேஷ்மி ருமால் இயக்கம் என்று பெயரிடப்பட்டது. இந்த ரேஷ்மி ருமால் இயக்கத்தை குறித்து ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வந்து ஆங்கிலேய உளவுத்துறையினரால் இந்த பட்டு துணியில் எழுதப்பட்ட கடிதங்கள் கைப்பற்றப்படுகிறது. பின்பு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்திய மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மஹுல்லா அவர்கள், அவருடைய மாணவரான ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மஹுல்லா அவர்கள் இன்னும் பல உலமாக்கள் கைது செய்யப்பட்டு 1917 ஐரோப்பியாவில் உள்ள மால்டா சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையும் திக்ருகளையும் விடாமல் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலையிலும் கூட தங்களுடைய மாணவரான ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பின்பு 1919 ஜமியத் உலமாயே ஹிந்த் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பின் இலக்காக இந்த இந்திய சுதந்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஜமியத்தை உலமா ஹிந்தின் மூலம் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்ற பெரும் தேவபந்துடைய உலமாக்கள் சிறைக்கு சென்று வருகிறார்கள். 8வது மௌலானா முகமது அலி அவர்கள் 1930 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டிலே பேசுவதற்காக வேண்டி காந்தியடிகளோடு இந்த மௌலானா முகமது அலி அவர்களும் பயணம் செய்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே கிளம்பி செல்கிறார்கள். அந்த வட்டமேசை மாநாட்டிலே அவர்களுக்கு வெறுமனே 5 நிமிடங்கள் மட்டும் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அனுமதி வழங்கப்பட்ட நேரத்தையெல்லாம் தாண்டி சுமார் 2 மணி நேரம் அங்கே உரையாற்றுகிறார்கள். இவர்கள் ஆற்றுகிற உரையை ஆங்கிலேயர்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மௌலானா முகமது அலி அவர்கள் தன்னுடைய உரையிலே கடைசியாக சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். I want to go back to my country if I can go with the substance of the freedom in my hand. நான் என்னுடைய தாய் நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் என்னுடைய கையிலே என் தாய் நாட்டிற்கான சுதந்திரத்தையும் கொண்டுதான் செல்வேன். இல்லையெனில் அந்த அடிமை நாட்டிற்கு நான் செல்ல மாட்டேன். நான் வெளிநாட்டில் மரணமடைந்தாலும் ஒரு சுதந்திர நாட்டிலே மரணிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாய் நாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்காவிட்டால் உங்களுடைய நாட்டிலே என்னை அடக்கம் செய்வதற்காக வேண்டி சிறிது இடத்தை கொடுங்கள் என்று மௌலானா முகமது அலி அவர்கள் அந்த மாநாட்டிலே பேசுகிறார்கள். பிறகு மௌலானா முகமது அலி அவர்கள் அந்த மாநாட்டில் பேசியது போலவே ஜனவரி 4, 1931 லண்டனிலேயே காலமாகிறார்கள். லண்டனில் அடக்கம் செய்வதற்கு பல இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுமார் 22 நாடுகள் அவருடைய உடலை வாங்கி அடக்கம் செய்வதற்கு முன்வந்தது. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸினுடைய பொறுப்பாளராக இருந்த அமீருல் ஹுசைன் என்பவர் ஹிலாஃபத் கமிட்டியை தொடர்பு கொண்டு அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மௌலானா முகமது அலி அவர்களுடைய உடல் பைத்துல் முகத்தஸிற்கு கொண்டு சென்று அதற்கு அருகாமையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். 9வது அஷ்ஃபகுல்லா கான் அவர்கள் ககோரி ரயில் வழக்கில் இந்த அஷ்ஃபகுல்லா கான் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது அந்த ஆங்கிலேயர்கள், இந்த புரட்சியாளர்களிலே நீ ஒருவர் தான் முஸ்லிம், மற்ற புரட்சியாளர்கள் எல்லாம் இந்துக்கள், அவர்களை நீ காட்டிக் கொடுத்தால் உனக்கு விடுதலையும் பணமும் தருகிறோம் என்று சொல்லிய பொழுதும் அந்த அவர்களுடைய ஆசை வார்த்தைக்கெல்லாம் மயங்காததை பார்த்த ஆங்கிலேயர்கள் அஷ்ஃபகுல்லா கான் அவர்களை தூக்கிலிடுகிறார்கள். அவர்கள் தூக்கு மேடையிலே ஏறுகிற பொழுது கழுத்தில் குர்ஆனை தொங்கவிட்டு கொண்டு ஹாஜிகளை போல லப்பைக் லப்பைக் என்று முழக்கமிட்டு கொண்டு தூக்கு கயிறை தானே தலையிலே மாட்டிக்கொண்டார்கள் அஷ்ஃபகுல்லா கான் அவர்கள். 10வது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் 1888 மக்காவில் பிறந்த இவர்கள் பின்னாட்களில் இந்தியாவிற்கு வருகை தந்து சிறந்த மார்க்க அறிஞராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுக்கிறார்கள்.
மக்களுக்கு சுதந்திரத்தை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி 1912 அல் ஹிலால் என்கிற ஒரு பத்திரிகையை துவங்குகிறார்கள். பின்னால் ஆங்கிலேயர்களால் அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டு விட்டது. பின்பு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்திலே முக்கிய தலைவராக இவர்கள் செயல்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பின்பு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்த இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சிக்காக பெரும் பணிகளை ஆற்றியவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இப்படியாக இன்னும் பல முஸ்லிம்களும் உலமாக்களும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி உடலாலும் உயிராலும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்படியே முஸ்லிம்கள் இந்தியாவிற்காக பொருளால் செய்த தியாகங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நாமெல்லாம் பெருமையோடு சொல்கிற கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை துவங்குவதற்காக வேண்டி அன்றைய காலத்திலேயே முதலீடாக 2 லட்சம் கொடுத்தவர் ஃபக்கீர் முகமது ராவத் என்கிற ஒரு முஸ்லீம் தான். அதே போல் நேதாஜியுடைய படைக்கு அன்றைய காலத்திலேயே சுமார் 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம், நகை, சொத்து ஆவணங்களை எல்லாம் கொடுத்து உதவியவர் அப்துல் ஹபீப் யூசுப் மர்ஃபான் என்கிற ஒரு முஸ்லீம். அதே மாதிரி 1921 விஜயவாடாவில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதி திரட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஏற்றப்படுகிறது. அந்த சபையிலேயே காந்தியடிகளிடத்திலே சுமார் 1 கோடி ரூபாய்க்கான காசோலை வழங்கினார் உமர் சுபஹானி என்கிற ஒரு பெரும் தொழிலதிபர். இது சுதந்திர போராட்டம், எனவே இதில் எல்லோருடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காந்தியடிகள் அந்த காசோலையை திருப்பிக் கொடுத்து சில லட்சங்கள் மட்டுமே வாங்கி கொண்டார். அதே போல 1943 இந்திய இராணுவத்திற்காக வேண்டி நிதி திரட்டுவதற்காக பர்மாவிலே நேதாஜி ஒரு கூட்டம் ஒன்றை போடுகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த வள்ளல் ஹபீப் முகமது என்கிற ஒரு நபர் ரங்கூனிலே எனக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனங்களை இந்திய இராணுவத்திற்காக நான் எழுதி வைக்கிறேன் என்று ஒரு கடிதத்தில் எழுதி நேதாஜியுடைய கையில கொடுக்கிற பொழுது நேதாஜி அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்து அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிரம்புகிறது. ஆக இப்படியாக பொருள் ரீதியாகவும் ஏராளமான முஸ்லிம்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பல பங்குகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய கண்களை விட்டும் மறைக்கப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சரி, முஸ்லிம்கள் ஏன் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இந்த அளவு சீரும் புலிகளாய் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆராய்ச்சி பார்த்தோமையானால் நாம் கொள்கையாக கோட்பாடாக ஏற்று வாழ்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை என்று வேறு எந்த இறைவனும் இல்லை, நாம் எல்லோரும் அவனின் அடிமைகள், அவனை என்று வேறு யாருக்கும் நாம் அடிமை இல்லை என்கிற அந்த கொள்கையை நாம் கொண்டிருப்பதாலேயே முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் சீரும் புலிகளாய் இறங்கி செயல்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அநியாய அடக்குமுறைகளுக்கு எதிரான மார்க்கம். ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அநியாயமாக அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன் இடத்திலே அனுப்புகிறான். ஃபிரௌன் இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா ரசூலா ரப்பிக்க ஃபார்சில் மஅனா பனி இஸ்ராயீல வலா துஅذிபுஹும், நாங்கள் இருவரும் உன்னுடைய ரப்பின் தூதுவர்கள், ஃபார்சில் மஅனா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களை எங்களோடு நீ அனுப்பி, வலா துஅذிபுஹும், அவர்களை நீ வேதனை செய்யாதே என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்திலே சொல்லி பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் இடத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அநியாய அடக்குமுறைகளுக்கு எதிரான மார்க்கம். அதன் காரணமாக முஸ்லிம்கள் இந்த ஆங்கிலேயனுடைய அநியாய அடக்குமுறைகளை எதிர்த்து இந்த அளவிற்கு களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இந்த அளவிற்கு பங்காற்றிய இந்த இஸ்லாமியர்களை தான் இன்றைக்கு அந்நியர்கள் என்ற ஒரு கூட்டம் சொல்லுகிறது. யார் நம்மை அந்நியர்கள் என்று சொன்னாலும் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு கும்பல் முஸ்லீம்களுடைய எப்படியான வரலாறுகளை எல்லாம் மறைத்து இருட்டடிப்பு செய்து வரலாற்றவர்களாக ஆக்கி இந்த தேசத்தை விட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு விடக்கூடாது, மறக்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்றால் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த தேசத்திற்காக வேண்டி உயிர் நீத்த அத்துணை முஸ்லீம்கள் உலமாக்கள் எல்லோருடைய தியாகங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை வெளிச்சமானதாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.